சுவையான சோமாஸ் மைசூர் பாக். வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஸ்டன் ஜெயக்குமார். சுவையான சோமாஸ். முதல்ல நம்மளுடைய மைதா மாவை போட்டுக்கலாம். சும்மா சிறிதளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சொன்ன நெய்யை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய நெய்யை நல்லா கலந்துக்கிறோம். இதுதான் நம்மளுக்கு சரியான முறுமுறுப்பு தன்மையை நீண்ட நாட்களுக்கு கொடுக்க உதவ போகுது. தண்ணியை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் பிசையணும். நல்ல ஒரு மேஜை மேலே போட்டுட்டு இந்த மாவை பிசையலாம். நம்ம இன்னும் இதில் தண்ணி சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கட்டி பதத்தில் தான் இந்த மாவு தேவை. பார்த்தீங்களா, நம்மளுடைய மாவு தயாராகிடுச்சு. பார்த்தீங்களா, இந்த மாவு நல்லா ஒட்டவே மாட்டேன் கையில். அந்த பக்குவத்தில் நல்ல கெட்டி மாவும் நெய்யும் கலந்துருக்கு. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துடலாம். அங்கே நம்மளுடைய மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்க்கரை பொடி, நான் உலர்ந்த தேங்காய் பூ உபயோகப்படுத்துகிறேன். நீங்கள் நல்லா அப்படியே கிடைக்கிறது புதுசாக உபயோகப்படுத்துனீங்கன்னா அதை நல்லா வறுத்துட்டு லேசாக ஒரு வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதிக நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். ஏலக்காய் தூள். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பொடித்த சர்க்கரை. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா லேசாக சுவைத்து பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு நம்மளுடைய மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எடுத்து நம்மளுடைய சோமாஸ்களை தயார் செய்யலாம். வாங்க. இதை தேய்க்கிறதுக்கு நீங்கள் எண்ணெயை கீழே தேய்ச்சிக்கணும்னு இல்லை, லேசாக மாவை நல்லா போட்டு கூட தேய்ச்சிக்கலாம். அதே மாதிரி இதை ரொம்ப அழுத்தமாக உபயோகப்படுத்தணும்னு இல்லை, சிறு சிறு உருண்டைகளாக செய்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை நம்ம அப்படியே நல்லா சிறு 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 வட்டங்களாக தேய்ச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு இது மாதிரி முதல்லையே இப்படி பண்ணி வச்சுக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட நல்ல வட்டம் வர்றதுக்கு உபயோகப்படும். இது பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிசாக தான் நீங்கள் இதை தேய்க்கணும். ரொம்ப அதிகமான கட்டியமாக தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்னா சீக்கிரத்தில் நமுத்து போகிறதுக்கு அது ஒரு காரணம். மாவு ரொம்ப போடல, ஆனாலும் லேசாக போட தான் கேட்குறதுக்கு சுலபமாக வரும். அப்புறம் மெல்லிசாக வர்றதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். எவ்வளோ மெல்லிசாக இருக்குன்னு பாருங்கள் இது. இப்போ இதை அப்படியே உபயோகப்படுத்துகிறதா இருந்தீங்கன்னா நேரடியாக நம்ம கலந்து வச்சுருக்கிற பூரண கலவையை உள்ளே வைக்கலாம். மூடிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்துடலாம். விரல் நுனிகளை வச்சு அழுத்தம் கொடுங்க. இப்படி நல்லா அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு அதிகப்படியான மாவை நல்லா நீக்கி எடுத்துடணும். இது பிரிஞ்சு பூர்ண வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நல்லா இப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். இதில் இப்படி லேசாக ஒரு அழகையும் பண்ணலாம். இல்லாட்டி இது மாதிரி நிறைய அச்சுக்கள் விற்கிது, அப்படி அச்சில் போட்டு கூட எடுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வச்சுக்கலாம் சோமாஸ் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று கவனிக்கணும். என்னென்னா சோமாஸை பொரிச்சு எடுக்கிறதுக்கான எண்ணெய் அதிகமான சூடில் இருக்கவே கூடாது. அதிகமான சூடில் இருக்கும்பொழுது என்ன ஆகும், சோமாஸ் தயாராகிடும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்க மாதிரி பொரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே நமத்துன்னு போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இதனுடைய எண்ணெயின் வெப்பத்தன்மையை ரொம்பவே கீழே இருந்து மிதத்தன்மை தான் இருக்கணும். அதுக்கு மேலே போகவே கூடாது. மிதத்துக்கும் மேலே போயிட்டீங்கன்னா நல்லா சூடாயிடும், உடனே பொரிஞ்சிடும். ஆனால் சீக்கிரமாக வதக்குன்னு ஆகிடும். வாங்க சுவையான சோமாஸை பொரிக்கலாம்.
பார்த்தீங்களா, சிறிது நேரம் எடுக்குது. இதுதான் சரியான எண்ணெயின் சூடு. உடையாமல் மெதுவாக திருப்பி விடுங்க. பார்த்தீங்களா, எண்ணெய் கொப்பளிக்கிறது நல்லா நின்றுடுச்சு. அங்கங்கே தான் வருது. நம்மளுடைய சோமாஸின் நிறங்களும் லேசாக மாறி இருக்கு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பார்க்கணும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக தோசை பீஸாவில் இந்த முறையை நீங்கள் பின்பற்றினீங்க தப்பு நடக்கிறதுக்கு ஒரு வழியே இல்லை. சுவையான அருமையான சோமாஸை செஞ்சு உங்கள் கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. மைசூர் பாக் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த மைசூர் பாக்குன்றது நம்மளுக்கு ரொம்ப வருஷமா தாத்தா காலம் பாட்டி காலம் அதுக்கு முந்தின காலத்துல இருந்து தெரிஞ்ச ஒரு அருமையான பலகாரம். இந்த தீபாவளிக்கு மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் நம்ம சாப்பிடுவோம். அந்த மைசூர் பாக் எப்படின்னா காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே வருது. முன்னாடி அந்த மைசூர் பாக் நல்லா அப்படியே கட்டியாக இருக்கும், கட்டிச்சா உடையிற பிஸ்கெட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மெதுவாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ அப்படியே வாயில் போட்டால் உருகிற மாதிரி கரையிற மாதிரியான ஒரு மைசூர் பாக் இருக்கு. அந்த மைசூர் பாக் உண்மையிலேயே வாயில் போட்டால் கரையக்கூடிய மைசூர் பாக்கை நிச்சயமாக நீங்களும் பண்ணலாம். அதை எப்படி நம்ம பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 1 கப் கடலை மாவு, 1.25 கப் சர்க்கரை, 1 கப் நெய், 2 மேஜை கரண்டி ஆலிவ் எண்ணெய், 1 மேஜை கரண்டி வெண்ணெய், 1/2 டம்ளர் தண்ணீர். முதல்ல நம்ம மைசூர் பாக் தயாரானோன்னு போட போகிற தட்டை நல்லா நெய் தடவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கெட்டியான வாணலி அல்லது பாத்திரத்தை மிதமான நெருப்பில் வச்சுட்டு வெண்ணெயை முதல்ல சேர்த்துடலாம். வெண்ணெய் உருக ஆரம்பித்த உடனே நம்மளுடைய கடலை மாவை அதில் சேர்த்துருங்க. இப்போ இந்த பதத்தில் நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். இப்படி நம்ம போட்ட உடனே என்ன ஆகும், உருண்டைகளாக ஆகிற மாவை மெதுவாக இப்படி உடச்சி கொடுக்கணும். ஒரு நல்ல கரண்டியை வச்சு இப்படி உடச்சி கொடுக்கணும். இதை தீயை நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா மாவு கரிஞ்சு போயிடும், அதனுடைய நிறம் மாறிடும். அதனால் தீ அதிகமாக வைக்காமல் மிதமான தீயிலேயே வச்சு இதை செய்யணும். இப்போ பார்த்தீங்களா, இந்த கடலை மாவை நான் நல்லா வறுத்துட்டே இருக்கேன். வறுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கடலை மாவு வறுபடுற மனம் எனக்கு வருது. வறுபடுற மனத்துலேயே கொஞ்சம் கொஞ்சம் அது மைசூர் பாக்கோடைய மனமும் சேர்ந்து வர மாதிரி இருக்குது. அது மாதிரி உங்களுக்கும் தெரியும், நீங்கள் வறுக்கும்போது நல்லா தெரிய வரும், அதனுடைய மனம் மாறுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 3லிருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் வறுத்துருக்கேன். மாவு நல்லா சேர்ந்து இருந்தது இல்லைங்களா, மெத்துன்னு. அது இப்போ பக்குவம் மாறி உதிர்ற பருவத்துக்கு வந்துடுச்சு. அந்த பக்குவத்தில் நீங்கள் இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இப்போ உங்களுடைய அதே பாத்திரத்துக்கு இதை மாற்றிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம சர்க்கரையை அதே பாத்திரத்தில் போட்டுடலாம். 1/2 டம்ளர் தண்ணீரை அதில் சேர்த்துடலாம். சர்க்கரையை நல்லா இப்படி கரைய விட்டுட்டு மெல்லிய கம்பி பதம் பக்குவம் வர வரைக்கும் சர்க்கரையை கலரணும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு தயாராகிட்டு இருக்கும்போது அடுத்த கட்டம் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்ச இந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அது கூட நம்ம சொன்ன அளவிலான ஆலிவ் எண்ணெயை சேர்க்க போகிறோம். ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லா கட்டிகளையும் உடச்சி விட்டு இது நல்லா எண்ணெயில் பரவுற மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்த மாவை ஆலிவ் எண்ணெய் போட்டு கலந்தோன்னே இந்த பக்குவத்தில் இருக்கணும். அப்போ என்ன ஆகும்னா சீக்கிரமாக இது சர்க்கரை பாகில் கரைஞ்சிரும். இப்போ இந்த கம்பி பதம் வந்து நீங்கள் ஒரு மெல்லிசான கம்பி பதம் வரணும். அதாவது கம்பி உருவாகும் உடனே வந்து உடஞ்சி போயிடும், அதுதான் மெல்லிசான கம்பி பதம். இப்போ இந்த மாவு இதில் சேர்த்துடலாம். மெதுவாக இதை கலக்கி விடலாம். பார்த்தீங்களா, அருமையாக கொப்பளிக்க தொடங்கிடுச்சு. இப்போ நம்மளுடைய மாவும் சர்க்கரை நல்லா ஒன்றோட ஒன்று கலந்துக்க ஆரம்பிச்சிருச்சு. கட்டிகளே இல்லாத ஒரு கூழ் பதத்தில் தயாராகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்களா, நம்மளுடைய கடலை மாவு இந்த பாத்திரத்தின் பக்கவாடுகள்லேருந்து விடுபட்டு மெதுவாக வருது. இங்கே கலர வெளியில் வந்துக்கிட்டே இருக்குது. அது நீங்கள் சரியான பக்குவத்தில்
சர்க்கரை பாகு எடுத்து அதில் சேர்த்ததுனால இப்படி வருது. இப்போ மெதுவாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது கூட நெய்யை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அதனோட அந்த நெய்யை வந்து உள்வாங்கிடுச்சு. மொத்தமாக மேல் பாகத்தில் நெய்யே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம திரும்பவும் அடுத்த நெய்யை உபயோகப்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்களா திரும்பவும் நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் காணாமல் போயிடுது. இப்போ நல்லா இன்னும் கொஞ்சம் நெய்யை அடுத்ததாக ஊற்றலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உதிர்ந்து இதனுடைய பக்கவாடுகள்லேருந்து நல்லா காஞ்சி வர மாதிரியே இருக்கும். இந்த பக்குவத்தில் திரும்பவும் நெய்யை ஊற்றிக்கலாம். பார்த்தீங்களா நல்லா காற்று உள்ளே போகிற அளவுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியான எண்ணெயையும் ஊற்றி நெய்யையும் இது மேலே ஊற்றிட்டு அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இது அந்த நிமிஷம் தான் ரொம்ப முக்கியம். இந்த நிமிஷத்தில் விட்டுட்டோம்னா பக்குவம் மாறிடும். இப்போ எடுத்துடலாம். நேராக நீங்கள் நெய் தேய்ச்சி வச்ச பாத்திரத்தில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை அடுக்கிக்கலாம். நம்ம இப்போ நல்லா 1/2 மணி நேரமாக நம்மளுடைய மைசூர் பாக்கை குளிர விட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த மிருதுவான மைசூர் பாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இது பாருங்க, இது நல்ல மிருதுவான மெத்துன்னு இருக்கக்கூடிய மைசூர் பாக்கு. இப்படி உடைக்கும் போதே உடைஞ்சிரும். இதனுடைய துகள்களும் ரொம்ப மிருதுவாக இருக்கும். இதை கவனத்தில் கொள்ளுங்க. இது மிருதுவான மைசூர் பாக்குன்றதுனால நீங்கள் இதை பாத்திரத்துலேருந்து எடுக்கும்போது கூட உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு இதை நறுக்கிக்கலாம். சுவையான மிருதுவான மைசூர் பாக் டேபிளில் தயாராகிடும். தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பிரஸ் பண்ணுங்க. தோசை டு பீட்சாக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.